பாப்பாவோட பர்த்டே December 2 நடந்து தான் வருவார். அன்னைக்கு வந்து உட்காந்து இறங்க ஆரம்பிச்சிட்டார். படி இறக்குறோம், அவரால் இறங்க முடியல, அப்படியே உட்காந்துட்டார். உட்காந்து இப்படி போகிறாரு அப்படி போகிறாரு, எங்களால் என்ன பண்ணுறதுனே தெரில. பாப்பாவோட ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க, அவங்கள எப்படியோ பிடிச்சி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஸ்ட்ரெச்சர் தான் வேணும், என்னால் வீல் சேரில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம். அட்மிட் பண்ணோடனே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, தைரியமாக இருந்துக்கோங்க, என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. எப்போவுமே வர்றது தானே, அவர் நல்லா தானே இருக்கார். இல்லை ரொம்ப கம்மியாயிடுச்சு, பல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. போனோடனே சைன் பண்ணணும் அப்படின்னா. எதுக்கு அப்படின்னு கேட்டோடனே, இல்லை வென்டிலேட்டர் வைக்கணும், இந்த ஆக்சிஜன் அவருக்கு பத்தலை, ஸோ எப்போ வேணாலும் வச்சு மிஷின் வைக்கிற மாதிரி இருக்கும், டியூபு உள்ளே போடுவாங்க அப்படின்னு.